அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வீட்டிலலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நம்ம எப்போங்க வாங்க போகிறோம்? அவங்க வீட்டில் புதுசாக இன்னொரு வீடு கட்டியிருக்கிறாங்களாம், நம்ம இன்னும் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோங்க. எதிர் வீட்டுக்காருக்கு பாருங்கள் ப்ரமோஷன் வந்திருக்குது அப்படின்னு அந்த அம்மா வந்து சாக்லேட் கொடுத்துட்டு போச்சு. உங்களுக்கு எப்போ ப்ரமோஷனு? இப்படியே எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறீங்க? இப்படின்னு தாய்மார்கள் கணவன்மார்களை அவ்வப்பொழுது சொல்வார்கள். நம்மளும் வேறு வழி இல்லாமல் அதை கேட்டுக்குவோம். அப்புறம் வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் எல்லாத்துக்கும் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அடுத்த வீட்டு, அங்கே இருக்கிறவங்கள பார்த்தே நம்ம ஒரு வாழ்க்கை வாழறது அப்படிங்கிறது சரிதானா? கொஞ்சம் யோசிக்கணும்ல. அடுத்த வீட்டுக்காரர் வீடு வாங்கியிருக்கிறாரு, அதோடு சேர்த்து அவர் கடனும் வாங்கியிருக்கிறாரு. அவர் வீடு வாங்கினது தான் சொல்லுவாங்களே தவிர, கிரகப்பிரவேசம் புதுமனை புகுவிழான்னு இன்விடேஷன் அடித்து கூப்பிடுவாங்களே தவிர, நான் இந்த பேங்க்கில் இவ்வளோ லோன் வாங்கினேன் அப்படின்னு அந்த லோன் வாங்கின தகவலையும் அந்த இன்விடேஷன் அடிச்சிருப்பாங்களா? அவர் ஒரு 80 லட்சம் கடன் வாங்கியிருப்பார். அது தவிர அந்த அம்மாவோட நகையெல்லாம் வேற விற்றுருப்பார். இவ்வளவு சங்கடங்களுக்கு இடையிலே அவர் வீடு வாங்கியது மட்டும்தான் நமக்கு தெரியுமே தவிர, எவ்வளவு பிரச்சனைகளை அவர் இழுத்து போட்டு கொண்டிருக்கிறார் அது தெரியாது. எல்லாவற்றிலும் நம்மை ஒப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தப்போ கூட அப்பா எல்லாம் சொல்லுவாங்க, எதிர் வீட்டு வித்யாவை பாடுறா, என்னம்மா படிக்குது, அதான்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு, நீ இருக்கிறிய, எனக்குன்னு வந்து பிறந்திருக்கிறியே அப்படின்னு அப்பா திட்டிருக்கலாம். பக்கத்து வீட்டு ரமேஷ் பார், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துட்டான், நீ என்ன பண்ணுற, 35 மார்க் வாங்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னு நீ நல்லா படிக்கணுன்றதை சொல்கிறதுக்கு பதிலாக பக்கத்து வீட்டு ரமேஷை பாராட்டி பேசுவார். இப்போ நம்ம படிக்கலான்றது கூட அந்த பையனுக்கு தெரியாது. ரமேஷ் படிக்கிறானேன்னு அவனை பார்க்குறப்பவே கடிக்கலாம் போல தோணும். ஒப்பிடுவது அப்படிங்கிறது சரிதானா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். இதே நேரம் நாம் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறத ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது தான் தெரிகிறது இல்லையா? இப்போ வளர்ந்த நாடுகள், வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள், தேர்டு வேர்ல்டு கண்ட்ரீஸ் அப்படின்லாம் எக்கனாமிக்ஸில் சொல்கிறாங்க. வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள் 3ஆம் உலக நாடுகள் அப்படின்னு, வெல் டெவலப்டு கண்ட்ரீஸ், அதெல்லாம் வளர்ந்துட்ட நாடு. அமெரிக்கா மாதிரியான நாடுகள். அமெரிக்கா வளர்ந்துருச்சு, ஆனால் அதனுடைய ஜனாதிபதி தான் வாழ்ந்தாரா என்னன்னு தெரில. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாமெல்லாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணுறது? அந்த நாட்டோட ஜிடிபி இவ்வளவு, சிங்கப்பூரோட ஜிடிபி இவ்வளவு, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதே மாதிரி சைனாவோட கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இவ்வளவு, இந்தியாவினுடையது எவ்வளவு, அது கூட இருக்கா குறைவாக இருக்கா? அப்போ ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் நம்முடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் இருக்கிறது, மற்றவர்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. இப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு ரேங்க் போட்டு வாத்தியார் ரேங்க் கார்டு கொடுக்குறாருன்னா அது எதுக்காக? ஃபஸ்ட் ரேங்க் வந்துட்டேன், செகண்ட் ரேங்க் வந்துட்டேன்றதுக்காக இல்லை. நம்முடைய படிப்பினுடைய, கல்வியினுடைய, அதை உள்வாங்கி கொண்டதனுடைய அளவு எவ்வளவு தூரம் இன்னும் கூட வேண்டும், எவ்வளவு குறைவாக இருக்கிறது, உன்னுடைய சூழல் எப்படி, மற்றவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், எந்த தரத்தில் இருக்கிறார்கள், இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காக, இன்னும் முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி நமக்கு ரேங்க் கார்டு அப்படின்னு தருவாங்க. அப்போ ஒப்பிடுகிற பொழுது தானே நம்முடைய நிலை தெரிகிறது. அப்படின்னா அப்போ ஒப்பிடலாமா கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணலாமா கூடாதா? அவருக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு, நமக்கு வரலையே, அவருக்கு சொந்த வீடு வந்துருச்சு, நமக்கு வரலையே, இப்படி ஒப்பிடுவது சரியா தவறா? நீங்கள் பாருங்கள், இதுக்கெல்லாம் எப்போவோ 1000கணக்கான ஆண்டுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். நமக்கு தான் அதெல்லாம் தெரியல. எதில் ஒப்பிடலாம், எதில் ஒப்பிடக்கூடாது அப்படின்னே ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ஒப்பிடாமல் இருக்க முடியாது, கம்பேர் பண்ணாமல் இருக்க முடியாது, அதுக்காக எல்லாத்துலேயும் கம்பேர் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால தான் பெரியவங்க பாருங்கள், நம்முடைய தமிழர்கள் எப்படி வச்சாங்க, வாழ்க்கையே 3ஆக பிரித்தாங்க. 3 என்ன? அறம், பொருள், இன்பம். ஆஹா, இந்த 3ல் உங்கள் வாழ்க்கையே அடங்கி போச்சுங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்கிற அறம், உங்கள்கிட்ட இருக்க சம்பாத்தியம், பொருள், இதனால் நீங்கள் அனுபவிக்கிற வாழ்வியல் இன்பங்கள், இந்த 3 தானே வாழ்க்கை. இப்போ பாருங்கள், பெரியவங்க என்ன சொன்னாங்க, எப்பா அறம் சம்பந்தமான விஷயங்களில், தர்மம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட பெரியவர்களோடு ஒப்பிட வேண்டும். எப்படி?
இப்போ நான் இன்னும் ஒரு விவேகானந்தர் மாதிரி ஆகலையே, நாம் இன்னும் ஒரு வள்ளலார் மாதிரி ஆகலையே, நாம் ஒரு பரமஹம்சர் மாதிரி ஆகலையே, திருஞான சம்பந்தர் மாதிரி ஆகலையே, அன்னை தெரசா அளவுக்கு ஆகலையே, அறம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட மேலானவர்களோடு ஒப்பிட வேண்டும். பொருள் சம்பந்தம், பணம் சம்பந்தமானது, இன்கம், சேலரி, போனஸு, இன்க்ரிமெண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட், இதில் யாரோட கம்பேர் பண்ணணும்னா நம்மை விட எளியவர்களோடு கம்பேர் செய்து கொள்ள வேண்டும். தம்மின் மெலியாரை தாம் முன்வைத்து தமதுடைமை அம்மா பெரிதென்று அகம் மகிழ்க. சார், ஆண்டவன் எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்துருக்குறான். நான் தினம் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட முடியல, ஆனாலும் வயிறு நிரம்ப நான் சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் எனக்கு வசதி பண்ணியிருக்கிறான். இல்லை, என்னுடைய பொருளாதார நிலை அந்த அளவுக்கு அமைந்திருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பசியில் கோடிக்கணக்கான பேர் உலகத்தில் தவிக்கிறாங்க. வறுமை அவங்கள அந்த அளவுக்கு மாட்டி இருக்குது. எனக்கு அப்படி இல்லையே, ஓரளவுக்கு ஆண்டவன் வசதிகளை தந்திருக்கிறானே, அல்லது என்னுடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் எனக்கு தந்திருக்கிறாங்களே, என் உழைப்பால் எனக்கு கிடைக்கிறதே என்று பொருளில் நமக்கு நம்மை விட கீழானவர்களோடு ஒப்பிட்டு கொள்ள வேண்டும். இன்பத்தில் எப்படின்னா, அனுபவிக்கிற இன்பங்களில் நமக்கு சம வயது உள்ளவர்களோடு ஒப்பிட வேண்டும். என்ன, ஒருத்தருக்கு 60 வயசு, இன்னொருத்தர் இருக்கிறார், இவருக்கு பிபி கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, எதுவுமே கிடையாது. பிபி இருக்குது, நார்மலாக இருக்குது, எல்லாமே நார்மலாக இருக்குது. இன்னொருத்தர் டாக்டர்கிட்ட போனால், சார் நீங்கள் இனிமேல் உப்பு கூடாதுங்க, புளி கூடாதுங்க, காரம் கூடாதுங்க, சர்க்கரை கூடவே கூடாதுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறார். அப்போ இவர் இவரை பார்த்து, பாவம் அவர் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார், ஆனால் எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை விட சமமானவர்களோடு ஒப்பிட்டு நாம் இன்றைக்கு இருக்கிற நிலை நன்றாக இருக்கிறதுன்னு திருப்தி அடையணும். பாவம் அவர் வெளியிலே போக முடியல சார், வீல் சேரே கதின்னு இருக்கிறாரு, நான் தினம் சாயங்காலம் வாக்கிங் போக முடியுதே. அவரை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, நான் ஆசைப்பட்டதை ஓரளவுக்கு சாப்பிட முடியுதே. அவருக்கு கண்ணே தெரிலங்க, எனக்கு கண்ணாடி போட்டாவது கண்ணு பார்க்கறதுக்கு முடியுதே. அவருக்கு காதில் அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்கன்னே ஒழலை, கிட்டக்க போய் கத்த வேண்டியிருக்குது. எனக்கு அப்படிலாம் பிரச்சனை இல்லையே, என் உடம்பு நன்றாக இருக்கிறது, நான் பெறுகிற சுகங்கள் நன்றாக இருக்கிறது, என் வயது ஒத்தவர்களை விட நலமாக இருக்கிறேன் அப்படின்னு இன்பங்களில் சமமானவர்களோடும் பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறவர்களோடும் அறம் சம்பந்தமான விஷயங்களில் நம்மை விட உயர்ந்தவர்களோடும் ஒப்பிட்டு கொண்டால் வாழ்க்கை ஒப்பு சொல்ல முடியாத அளவுக்கு உன்னதமானதாக இருக்கும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.